श्रीशैले दया पात्रं दीभत्यादिगुणान्धवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्मजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमध्वयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोधनं सर्वार्थं श्रीषडगोपवाग्भयं சகசசாகோபனிஷத்சமாகமம் நமாம்யகம் திராவிடவேதசாகரம். திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணலென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்தபெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவுருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது முதலாம் பத்தில் 10ஆம் பதிகத்தில் 5ஆம் பாசுரம். கண்டாயே நெஞ்சங் கருமங்கள் வாய்க்கின்ற ஓர் எண்ணானுமின்றைய வந்தியலுமாறு உண்டானை உலகழ்வோர் மூவடிக்கொண்டானை கண்டு கொண்டானை நீவே. கண்டாயே நெஞ்சே கருமங்கள் வாய்க்கின்று ஓர் என் தானும் இன்றியே வந்து எழுமாறு உண்டானை உலகெழும் ஓர் மூவடி கொண்டானை கண்டு கொண்டானே நீயுமே. நெஞ்சே மனமே கருமங்கள் வாய்க்கின்று காரியங்கள் பலிக்கும் இடத்தில் ஓர் எந்தானும் இன்றிய நம்முடைய நினைவு ஒன்றுமே இல்லாமல் வந்து எழுமாறு பழித்து வருகின்றபடியே கண்டாயே பார்த்தாயோ. எங்கே? என்னில் உலகெழும் உண்டானே 7 உலகங்களையும் பிரளய காலத்திலே அமுது செய்தவனை ஓர் மூவடி கொண்டானை மற்றொரு காலத்திலே இவ்வுலகங்களை 3 அடிகளாலே அளந்து கொண்ட எம்பிரானை நீயும் கண்டு கொண்டானே நீயும் காணப்பெற்றாயன்றோ என்று தன்னுடைய நெஞ்சத்தை நோக்கி கூறுகின்றார் ஆழ்வார். இப்பொழுது இந்த பாசுரத்தின் முழு விளக்கத்தினை நாம் அனுபவிக்க உள்ளோம். தனது நெஞ்சத்தை கூப்பிடுகிறார் அல்லது நெஞ்சத்தை பார்த்து கூறுகின்றார். என்னவென்று கூறுகின்றாராம்? எனது நெஞ்சமே பலவிதமான செயல்கள், அதாவது அவன் மீது வெறுப்பில்லாமை, அவன் வந்து உதவுதல், நாம் அவனை அண்டி நிற்பது போன்ற பலவிதமான செயல்கள் அனைத்தும் நமக்கு நடந்தபடி உள்ளது போது அவற்றை குறித்து நாம் ஏதும் எண்ணாத போதிலும் அவை தாமாகவே நடப்பதை கண்டாயல்லவோ? இவ்வாறு அது எப்படி தானாகவே நடக்கின்றது என்றால் 7 உலகங்களையும் பிரளய காலத்தின் போது தனது திருவயிற்றிலே வைத்து காத்து காப்பாற்றியவனும் ஈடில்லாதபடி 3 அடிகள் கொண்டு அனைத்து உலகங்களையும் கொண்டவனுமாகிய சர்வேஸ்வரனை நீ காணப்பெற்றாயல்லவோ என்று நெஞ்சத்தை நோக்கி கூறுகின்றார். எண்ணிலும் வரும் என்று உரைத்தபடி அந்த எண் என்பது மிகையாக உள்ளது போன்று தானாகவே வந்து நிற்பதைக் கண்டு தனது நெஞ்சத்திடம் அவன் தன்மையை உரைக்கின்றார் ஆழ்வார் இப்பாசுரத்தின் மூலம். நான் உரைத்தபடி பலன் கைகூடியதை நெஞ்சே நீ கண்டாயல்லவோ? ஞானம் புகுவதற்கு வழியாக உள்ள உனக்கு நான் ஏதும் கூற வேண்டிய அவசியம் இல்லை. நமது காரியங்கள் கைகூடும்போது அனைத்தும் தாமே வந்து நிற்பதை கண்டாயா? அனைத்தும் பலித்தனமே என்றார். அப்படி என்ன பலித்தது என்பதை கீழே உரைக்கிறார். இவனைப் பற்றிய, அதாவது எம்பெருமானைப் பற்றிய விஷயத்தை
எண்ணாமல் எப்பொழுதும் இருந்தாலும் பலிக்கும் என்பதற்கு ஓர் உதாரணம் காட்டுகிறார். என்னவென்று, பிரளய காலம் முன்பு ஏற்பட்டது என்று எல்லா சாஸ்திரங்களிலும் புராணங்களிலும் கூறப்பட்டுள்ளதே. அப்படிப்பட்ட பிரளய காலத்திலே உலகில் உள்ள உயிரினங்கள் மற்றும் அசேதனப் பொருள்கள் அனைத்தையும் சர்வேஸ்வரன் காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தனது திருவயிற்றிலே வைத்து காப்பாற்றுவான் என்று யாரேனும் நினைத்தனரோ? அல்லவே அவனாகவே வந்து காப்பாற்றினான் அல்லவோ என்றார். அவன் தனது திருவடிகளால் உலகங்களை அளந்தபோது நமது தலையில் அவன் திருவடிகளை வைக்கப் போகின்றான் என்று உயிரினங்கள் நினைத்தனவோ? அல்லவே. ஆக நம்முடைய செயல்கள் அனைத்தும் தாமாகவே நிகழ்கின்றன என்பதற்கு உதாரணம் தேடியபடி இருக்க வேண்டுமோ? அதுபோலத்தான் இப்போது நாமும் சற்றும் எண்ணாத காரியங்களையெல்லாம் அவன் தானே முன்வந்து நிறைவேற்றித் தருகிறான் என்பதை நான் அறிந்தேன். என்னைப் போல நீயும் இப்பொழுது திண்ணமாக அதிக முயற்சி இல்லாமலேயே உன்னிடம் கூடி வந்ததை கண்டுகொண்டாயல்லவோ என்று தன் நெஞ்சத்தை நோக்கி கேட்கின்றார் ஆழ்வார். நம் சிந்தனை இல்லை என்றாலும் வரவேண்டிய பலன்கள் வந்தே தீரும். எது எப்போது எப்படி அளிக்க வேண்டும் என்பது முடிவு நம் கையில் இல்லை, எல்லாம் எம்பெருமான் கையிலேயே இருக்கிறது என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைந்துள்ளது. இத்தோடு என்று நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பாறு திருவடிகளே சரணம்.